ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கெட் ரெடி வித் மீ vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கான ஒரு லுக் தான் இப்போ வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள், எல்லாமே அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வேணும்னா அதிலே நீங்கள் வந்து அந்த லிங்க்லேயே நீங்கள் போய் கூட வாங்கிக்கலாம். நம்மளை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ரொம்ப மைல்டான கலரில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கே தெரியும் வந்து நேச்சுரல் ஃபினிஷு. ஆக்சுவலி எந்தோட மார்க்ஸையும் வந்து நான் வந்து ஹைட் பண்ணல. பாருங்கள், எல்லாமே தெரியும். ஃபுல் கவரேஜ் இல்லாமல் ஒரு நேச்சுரல் கவரேஜில் வந்து இந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து லாக்மியோட பீச் மில்க் மாய்ஸ்சரைசர் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ வீட்டிலே தான் இருக்க போகிறோம், அதனால நான் வந்து சன்ஸ்க்ரீன் போட போகிறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து இன்சைட்டோட 3-in-1 ப்ரைமர். இதிலே வந்து ப்ரைம்ஸ், ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் மாய்ஸ்சரைசர்ஸ்ன்னு இருக்குது. ஆயில் ஃப்ரீ ஆயில் ஃப்ரீ ப்ரைமர். அடுத்து எனக்கு எங்கே ஆயில் செக்ரேட் ஆகும்னு சொன்னனோ அந்த இடத்துல வந்து இந்த ஆயில் ஃப்ரீ ப்ரைமரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம கன்சீலர் போயிடலாம். ஸோ கன்சீலருக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு புது ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். என்னோடய பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஜஸ்டப்ஸோட கன்சீலர் வந்து நான் இப்போ வாங்கியிருக்கிறதுனால அதை வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். எப்பயுமே நான் வந்து மேபிளின் ஏஜ் வைன் கன்சீலர் தானே யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த டார்க் ஸ்பாட்ஸ்லேயுமே கரெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆரஞ்சு கன்சீலர் போட்டுமே போடலாம். அது வந்து ஃபுல் கவரேஜாக இருக்கும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணுறது. இது வந்து கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒயிட்டிஷாக தெரியும்ல, கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணிட்டேன்னா. இல்லை இதில் எனக்கு அப்படி தெரியுதா? எனக்கு இங்கே மிரரில் அப்படி தெரியல, இதில் அந்த மாதிரி தெரியுது. ஸோ இது பின்னாடி கொடுத்துருக்க அந்த வான்லேயே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபவுண்டேஷன் போயிடலாம். இதுவும் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுறேன். மேபிளினோட 230 மேபிளினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன். இது வந்து 230 ஷேட். இதோட ஷேட் வந்து 230. இதோட எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இதான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறதுனால ஏன் ஷேடாக இது இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ப்ரஷ் எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும், நேச்சுரல் ஃபினிஷாக வந்து இருக்கும். நான் வந்து இப்போ மிரர் வந்து சைடில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கா. ஸோ எனக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக தெரியல. ஸோ அதனால தான் நான் வந்து கேமராவில் வந்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஈவனாக தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. நம்ம ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் ஆட் பண்ணலாம். டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இல்லாதவங்க வந்து நார்மல் நம்மளோட ஃபேஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒயிட் டோனோடது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சுவலி அந்த பனானா பவுடர் இந்த மாதிரி டிரான்ஸ்லூசன்ட் பவுடரில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. வாங்கலான்னா வாங்கலாம், பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை தான் இப்போதைக்கு நான் வந்து வாங்கலை. இதுவே எனக்கு வந்து நல்லா செட் ஆகிருக்கு. பட் மேபி ஃப்யூச்சரில் நான் அப்கிரேட் பண்ணேன் என் வேனிட்டி அப்படின்னா நான் அதில் வாங்கினேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ்ஷில் பவுடர் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம வந்து ஐப்ரோக்கு போயிடலாம். ஐப்ரோக்கும் மை ஆல் டைம் ஃபேவரட் ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரோ ப்ராடக்ட் தான். ஐப்ரோ அண்ட் ஜெல் ஐலைனர் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஐப்ரோ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜெல் ஐலைனர் எனக்கு வந்து வேண்டாம். நான் வந்து லிக்விட் லைனரை யூஸ் பண்ண போகிறேன். எடுத்தோடனே யாருமே வந்து இனிஷியல் இங்கே டச் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டுட்டு பாதியிலேருந்து ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த இடத்துல எப்படி சொல்கிறது, டென்ஸாக இங்கே இருக்கும் ஐப்ரோ, அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் ஓவர்ஸை வந்து இந்த மாதிரி
இங்கே பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நேச்சுரலாக இருக்கும். கொஞ்சம் வந்து டார்க்கன் ஆன மாதிரி இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது வந்து பிளாக் கலர் தான். ப்ரௌன் பண்ணால் நேச்சுரலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட ஐப்ரோவுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ சில இடத்துல வந்து ஆர்டிஃபிஷியலாகவே தெரியும் அவங்க வந்து ப்ரோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பட் நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து நான் நேச்சுரலாகவே எனக்கு வந்து என்னோடய ஹேர் டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து டார்க்காக வந்து தெரியும். ஐ மேக்கப் போயிடலாமா? ஸோ ஐ மேக்கப்புக்கு இன்றைக்கி வந்து நான் என்கே மேக்கப்போட அண்டர் த சி பேலட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு மாதிரி கிளிட்டர் ஷேடான ஒரு ப்ளூ இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு மாதிரி ப்ளூயிஷ் க்ரீன் டீல் கலருன்னு வாங்கன்னு நினைக்கிறேன். இதை இந்த கலர் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை தான் ஃபஸ்ட் நான் வந்து பேஸுக்கு முன்னாடி பேஸ் வந்து இந்த ப்ராடக்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா உள்ள ட்ரான்சிஷனுக்கு வந்து நான் இதை கொடுக்க போகிறேன். க்ரீஸ் லைனில் வந்து இப்போதைக்கு அந்த கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணி இந்த மாதிரி லைட் கலர் எடுத்து ஜஸ்ட் இந்த க்ரீஸ் ஏரியாவுக்கு இப்படி லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னொன்று ஒரு ஐ ஷேடோ ப்ரஷ் எடுத்து எந்த மாதிரி ப்ரஷ்னால் இப்போ தான் நான் சடனாக தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா வந்து எடுத்ததுனால டக்குன்னு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து இந்த கலர் உள்ள இன்னர் கார்னரில் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து இந்த இந்த ஷிம்மர் ஷேடு இருக்கு இல்லையா, அதை வந்து இன் பிட்வீனில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஐலைனர் போகலாம். ஸோ ஐலைனருக்கு இன்றைக்கி வந்து நான் ப்ளூ கலர் ஐலைனர் தான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ ப்ரிசைஸாக இருக்குது. இது லைட்டாக அப்ளை பண்ணியாச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு காஜல் போடலாமா வேண்டாமா? சரி கடைசியாக முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஐ ஷேடோலேயே இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எல்லாமே ஒரே ப்ளூயிஷாக இருக்கிறதுனால இதிலேருந்து ஒரு ஷேட் அப்ளை பண்ண போகிறேன் நான். இது வந்து ஜஸ்ட் ஹப்ஸோட ஐ ஷேடோ பேலட். இது வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, அதனால் இதை நான் வந்து வாங்கினேன். அதுலேருந்து ஒரு ஷேடை வந்து இப்போ வந்து பிக் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இந்த ஷேட் எடுக்க போகிறேன். இதில் இருக்க இந்த செகண்ட் ஷேட், இந்த ஷேட் வந்து இப்போ எடுக்க போகிறேன். இப்போ எப்படி இந்த ப்ளூ கலரை போட்டுமோ அந்த இடத்துக்கு மேலே இந்த ஒரு ப்ரான்ஸ் கோல்டன் கலரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு கோல்டன் டின்ட்டும் வந்து அந்த ஐ ஷேடோவில் வர்றதுனால இப்போ கொஞ்சம் வந்து ரொம்ப ப்ளூயிஷாக இல்லாமல் கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து ப்ரான்சர் போயிடலாம். ப்ரான்சருக்கு நான் வந்து சுகரோட ப்ரான்சர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து உட்டி வண்டர். இதோட எல்லா லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பவுடர் யூஸ் பண்ணல, அதே ப்ரஷில் லைட்டாக எடுத்து ப்ரௌன்ஸ் பண்ணிக்கிறேன். நேச்சுரல் ஃபினிஷாக பண்ணதுனால நான் வந்து இந்த ப்ரான்சர் மட்டும் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் முன்னாடி லிப் பாம் போடவே நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ போட்டுக்கலாம். லிப் பாம் வந்து ஹிமாலயாவோட ரிச் கொக்கோ கேர் லிப் பாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ ரீசெண்டாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும். அடுத்து காஜல் வந்து ஃபேஸஸ் கனடாவோட காஜல், ப்ளூ காஜல் யூஸ் பண்ணால் நினச்சேன். ஸோ எல்லாமே ப்ளூவாக வேண்டாம் அப்படின்ட்டு யோசிச்சு ஃபேஸஸ் கனடாவோட காஜல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபேஸஸ் கனடா காஜலில் லைட்டாக ஒரே ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் போடுறேன், ஃபுல்லாக அப்ளை பண்ணாமல். ஓகே, நெக்ஸ்ட்டு மஸ்காரா போடலாம். ஸோ மஸ்காராவுக்கு முன்னாடி லேஷ் கர்லர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நான் மேப்ளினோட ஹைப்பர் கர்ல் மாஸ்காரா யூஸ் பண்ணல, ஜூடியோவோட ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து அவ்வளோவா எப்படி சொல்கிறது, அவ்வளோவா நல்லா இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு மேப்ளின் வந்து வாட்டர் ப்ரூஃபாக வச்சுருக்கேன்னா அதனால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வீட்டிலே இருந்து பண்ணுறதுனால எங்கேயும் வெளியே போகல, உங்களுக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ காட்டலான்றதுக்காக
ஜூடியோவே யூஸ் பண்ணிக்கலாம். அது அவ்வளோ லாங் ஸ்டேவும் கிடையாது, வாட்டர் ப்ரூஃபும் கிடையாது. எந்த கிளம்ஸையும் இல்லாமல் வாண்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படியே லோயர் லேஷ்லேயும் வந்து பண்ணியாச்சு. அடுத்து பொட்டுக்கு நான் அதே சேம் ப்ளூ கலர் லைனில் யூஸ் பண்ண அதே வந்து பொட்டாக வச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்ஸர். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஜூடியோட லிப்ஸ்டிக்கே வந்து நான் வந்து இன்னைக்கு போட போகிறேன். இது வந்து லிப் டியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஷிம்மர் லிப் கிளாஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேட் லிப் கலர், இதோட ஷேட் வந்து மேட் ஃபியர்ஸ் B03. அப்புறம் இதிலே கொடுத்துருக்க இந்த ஷிம்மர் கிளாஸ் ஆட் பண்ணலாம். ஒரு ஷைனிங் காட்டுறதுல உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த லிப்ஸ்டிக், நல்லா ஒரு போல்டு கலரில். ஸோ மேக்கப் வந்து இதோட முடிஞ்சது. ஸோ ஹேர் நான் ஜஸ்ட்டு தலை குளித்தது தான், நான் எதுவுமே வந்து ட்ரை பண்ணிவிட்டு கோம்பே யூஸ் பண்ண கிடையாது. அப்படியே சைட் பார்ட்டிஷன் எடுத்து ஃப்ரண்ட்ல இப்படி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். மேக்கப்போ இல்லை ஃபவுண்டேஷனோ போட்ட மாதிரியே உங்களுக்கு வந்து தெரியல, என்னோடய ஸ்கின் கலர் மாதிரியே தான் உங்களுக்கு இருக்குது பாருங்கள். இந்த லுக் அவ்வளோதான். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வந்து நான் கிடச்சிதுன்னா எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். வேணும்னா அங்கே போய் நீங்கள் செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. பாய்.